சமீபத்தில் கர்மவீரர் காமராஜருடைய பெருமைக்கும் பெயருக்கும் கலகம் ஏற்படும் வகையில் திருச்சி சிவா அவர்கள் பேசியது அத்தனை தமிழக அரசியல் தலைவர்களால் கடும் கண்டனத்துக்கு ஆளாச்சு. நான் இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனால் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப கேவலமான ஊழல் அடிப்படையில் நல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அப்படிப்பட்ட மகத்தான கர்மவீரர் காமராஜர் அவர்களை அரசியல்லேருந்து தோற்க வச்சிங்க பார்த்தீங்களா? அந்த தோல்வி நல்ல மகத்தான கல்வி கண் தந்த கல்வி கற்கணும், ஒவ்வொரு தமிழ்நாட்டு பிள்ளைகளும் கல்வி கற்கணும், ஒவ்வொரு தமிழ்நாட்டிலையும் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இன்னைக்கு வரணும் அப்படி நினச்சி இருந்த ஒரு அற்புதமான ஒரு மாணிக்க தலைவனை கர்மவீரர் காமராஜரை தோற்க வச்சிங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு அதற்கான பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்வேன். மற்றபடி இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய பேச ஆசைப்படுறேன். அதை அடுத்தடுத்த காணொலிகளில் நான் பேசுகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்